அவர் எனக்கு என்னமோ 12 கேஜிஸ் குறைச்சது எம்ஐக்காக தான் நினைக்கிறேன். இப்ப வாங்கடா இம்பாக்ட் பிளேயர் ஆக்குங்கடா என்ன. அப்படிதான் அந்த ஸ்டேட்மெண்ட் தான் எனக்கு என்ன பொறுத்தவரை அதான் ஸ்டேட்மெண்ட். எப்படியோ தேங்காய் உடைக்கிறத நல்ல பவுலிங் சொல்லிட்டீங்க, அது வரையும் சந்தோஷம் தான். ஓகே, அவர் ஒரு பக்கம் பாய் போட்டு படுத்துட்டாரு லிட்டரா சொல்லலாம். எவரி பால் டாட் பால் ஆடாத சிங்கிள் எடுத்துட்டு அவர் அடிக்க போன பால் நம்ம சேம் பிளட் எதாவது பெரிய சில கேட்ச பிடிச்சிட்டாரு. முதல்ல ரோக்கோ தான்ப்பா, அதை மறந்துட்டியப்பா. கஷ்டப்பட்டு 2-1 இந்த சீரீஸை வின் பண்றாங்க. கேஎல் ராகுல் சொன்னாரு இந்த இதுல, நான் வந்து காயின் துட்டி விட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு சிரிப்பு தான் வருதாப்பா கேட்டாலே. லெஃப்ட் ஹேண்ட்ல போட்டாரு காயினை, எப்பவுமே ரைட் ஹேண்ட்ல போட்டாரு, லெஃப்ட் ஹேண்ட்ல போட்டு பார்த்தாரு, கிடைச்சிச்சு. சவுத் ஆப்பிரிக்கா வந்து 332ல 10 விக்கெட் கேல். டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் கீழே நம்பர் 5 நம்பர் 6ல வந்து ஆடணும்னா ஒரு கட்ஸ் வேணும் எப்பவுமே. ஹலோ கைஸ், திஸ் இஸ் பாய்ஸ். இன்னைக்கு நான் என்ன வீடியோ பார்க்க போறேன்னா, ஓடிஐ இந்தியா விசஸ் சவுத் ஆப்பிரிக்கா இவங்களுக்கு இடையிலான அந்த 3 மேட்ச் அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுல இருந்து அந்த ஒரு நல்ல குட் நியூஸோட இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஓடிஐ பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஓடிஐ ராஞ்சியில ஸ்டார்ட் ஆயிருக்கு. வந்து இந்தியா வந்து பேட்டிங் ஆடிருக்காங்க. டாஸ் வின் பண்ணது சவுத் ஆப்பிரிக்கா, பவுலிங் சூஸ் பண்ணாங்க. இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல வந்து 349 ஃபார் 8, 50 ஓவர்ஸுமே ஆடி இருக்காங்க. செகண்டா பேட்டிங் ஆட வந்த சவுத் ஆப்பிரிக்கா 332க்கு ஆல் அவுட் 49.2 அந்த ஓவர்ஸ்லயே முடிச்சுட்டாங்க. பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்து த கிங் விராட் கோலி. ஃபர்ஸ்ட் ஓடிஐ பத்தி உங்களோட கருத்துக்கள் எப்படி பண்ணிருக்காங்க டீம் இந்தியா? அவங்க தான் வின் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா. கார்த்திக் ப்ரோ ஆரம்பிச்சிருங்க. முதல் ஓடியை பத்தி சொல்லணும்னா முதல்ல ரோக்கோ தான்ப்பா, அதை மறந்துட்டியப்பா. ஒருத்தர் வந்து 135, இன்னொருத்தர் 57. பால் அத ரோஹித் அவுட் ஆனது கூட பாத்தீங்கன்னா பால் வந்து லோ கெஃப்ட் ஆயிடுச்சு. அவர் ஒரு புல் ஷாட்டுக்கு போனாரு, அந்த பால் வந்து யான்சன் டக்குன்னு கீழே வந்ததுனால ரிவ்யூ எடுக்க போயிட்டாரு. ரோக்கோ தான் ஃபர்ஸ்ட் ஓடி பத்தி சொல்ல போனா பேட்டிங்ல 350 அடிச்சாங்க இந்தியா. எனக்கு பழைய கோலியை பார்த்த மாதிரி இருந்தது. அந்த 2019, 18ல இருந்த அந்த ஸ்வாக் காலர்லாம் தூக்கி விட்டு ஆடுவாங்கல்ல, நான் பார்த்தேன். காலர்லாம் ஃபார்ம்ல இருக்கும்போது சொல்றேன். நம்ம சேனல்ல வர பீடாக்கே சொல்லுவார் நிறைய வாட்டி, நான் கோலி ஃபார்ம்ல இருக்கும்போது எப்பயும் பார்த்திருக்கேன், காலர்லாம் தூக்கி விட்டுருவாரு, தூக்கி விட்டாங்கன்னா பயபுல ஃபார்ம்ல இருக்காரு. அதே மாதிரி இருந்தது, லிட்டரலா அதே மாதிரி தான் இருந்தது. இறங்கி வந்து யான்சன் ஒரு பால் பார்த்தேன், இறங்கி வந்து லிட்டரலா ஸ்பின்னர் அடிக்கிற மாதிரி டவான் அப்படி அடிச்சாருப்பா. அதுவும் வேற நம்ம தலைவர் தோனி ஊரு, அங்கேயே வந்து ஒரு விருந்தெல்லாம் சாப்பிட்டு இருக்காரு, ஏதோ ஒரு பண்ணிருக்காருப்பா தோனி. விராட் கோலியோட பீஸ்ட் அங்கதான். ஓகே, ஜேசிஏ ஸ்டேடியம்ல ஒரு ஸ்டாட் சொல்றேன், 300 அடிச்சிருக்காரு 5 மேட்ச்ல. ஃபேவரட் கிரவுண்ட் இது, அடிலேடுன்னு சொல்லுவாங்க நிறைய பேரு. ஜேசிஏ ஸ்டேடியம் வந்து பயங்கரமான ஃபேவரட். நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஒரு பெரிய வெற்றியாக, தோல்விக்கு அப்புறம் ஒரு வெற்றியை நோக்கி வந்திருக்காங்க. முக்கியமா நம்ம ரோஹித் கோலி இந்த ரோக்கோ அந்த காம்போ வந்து நம்ம இந்த ஓடிஐல தான் பார்க்க முடியும். அந்த ஒரு ஃபார்மேட் மட்டும் தான் ஆடுறாங்க. சொல்லி வச்ச மாதிரி அவங்க பெர்ஃபார்மன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி ஃபேன்ஸை டிசப்பாயின்மெண்ட் பண்ணாம ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. அவர் பேக் டு பேக் செஞ்சுரிஸ் எல்லாம் போட்டிருக்காரு. பர்டிகுலர் இந்த ஃபர்ஸ்ட் ஓடிஐல வந்து நம்ம சொன்ன மாதிரி 135 பால்ஸ் 120 பால்ஸ் 135 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அந்த பழைய விராட் கோலியை பார்த்த மாதிரி தான். அந்த ஒரு சின்ன சுட்டித்தனமா எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, டான்ஸ் ஆடுறாரு, அந்த அவர் சொன்ன மாதிரி காலரை தூக்கி விட்டுட்டு ஆடுறாரு. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாம் கண்டிப்பா 2027 வேர்ல்டு கப் எல்லாம் ஆட போறாங்கன்னு தான் நினைக்கிறேன். இப்போ ரோஹித் சர்மா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருமே வந்து ஒரு 57 ரன் அடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் ஓடிஐல. அவர் வந்து என்னன்னா 12 kgs கம்மி பண்ணிட்டு வந்திருக்காராமா இந்த சீரீஸ்க்காக, 12 கிலோ. அது அவர் பார்க்கும்போதே தெரியுது. அவரோட ஃபீல்டிங்கு, அது அவரோட அப்ரோச், அவரோட ஸ்டொமக் எல்லாம் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து கொஞ்சம் பெல்லி அதிகமா இருக்கும். இப்போ வந்து பிளாட் ஆப்ஸ் வச்சிருக்காரு அவரு. ஸோ அவர் பார்க்கும்போது எந்த அளவுக்கு அவர் ஃபிட்னஸோட வராருன்னு தெரியுது. ஸோ எனக்கு அவர் வந்து எனக்கு ஒண்ணு இப்பயே சொல்லிடுறேன், அவர் எனக்கு என்னமோ 12 கேஜிஸ் குறைச்சது எம்ஐக்காக தான் நினைக்கிறேன். ஃபீல்டிங் பார்க்கும்போது இம்பாக்ட் பிளேயர் ஆடா வெளியே தள்ளுறீங்க, நான் 12 கிலோ குறைச்சிருக்கேன்டா, இப்ப வாங்கடா இம்பாக்ட் பிளேயர் ஆக்குங்கடா என்ன. அப்படிதான் அந்த ஸ்டேட்மெண்ட் தான் எனக்கு என்ன பொறுத்தவரை அதான் ஸ்டேட்மெண்ட். ஆமா ஆமா, டைவெல்லாம் அடிச்சு கேட்ச் பிடிக்கிறாரு, ஃபீல்டிங்ல இது பண்றாரு, தடுக்கிறாரு பால் எல்லாமே. ஆமா, நம்ம சொன்ன மாதிரி அவங்க எல்லாருமே டோனி வீட்டுக்கு வந்து டின்னர் போயிருக்காங்க. டின்னர் போனதுல இருந்து பீஸ்ட் மூடு தான் அவங்க.
வந்து அவங்க வந்து மார்க்கோ யான்சன் அதுக்கப்புறம் கார்பின் போச் அவங்கள வந்து ரொம்ப ரன் லீக் பண்ண விட்டுட்டாங்க. குல்தீப் யாதவ் மட்டும் இல்லைன்னா இந்த ரன் வந்து அவங்க சேஸ் பண்ணி ஜெயிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட மார்ஜின்ல தான், அந்த மார்ஜின்ல தான் போய் அவங்க வின் பண்ணிருந்தாங்க. அந்த மார்ஜின்ல தான் போய் வின் பண்ணாங்க. அந்த ஒரு ரன் லீக்கிங் தாங்க, ரொம்ப நிறைய ரன் லீக்கிங் இருந்துச்சு பவுலிங் சைட்ல பார்க்கும்போது. ஓகே. இதுல வந்து நீங்க சொன்ன பாயிண்ட் இந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். இந்த வாஷிங்டன் சுந்தர் பிளேஸ்ல வந்து ஏன் திலக் ஆட மாட்டாங்க? ஏன் திலக் வந்து அந்த கம்போஷர் ஏஷியா கப்லயே நம்ம பார்த்தோம் பாகிஸ்தானோட. அங்க ஒரு சைடு ஷாஹின் அஃப்ரிதிலாம் வந்து பிளான் எல்லாம் பண்ணிட்டு வந்து போட்டாங்க. அப்போட கம்போஷர் மெயின்டைன் பண்ணி விளையாடினாரு. அவரே ஒரு 2 ஓவர் ஆஃப் ஸ்பின் போட்டாரு. இன்னைக்கு ஆடின தேர்ட் ஓடியில கூட ஆஃப் ஸ்பின் போட்டாரு. 2 ஓவர் டீசெண்டா தள்ளப்படி அவரால. அவர் யூஸ் பண்ணலாமே வாஷிங்டன் சுந்தர் மாதிரி. அவர் பேட்டிங்கும் நல்லா ஆடுவாரு, லெஃப்ட் ஹேண்டரு நீங்க சொன்ன மாதிரி. ஆமா, ருத்ராஜ் கேக்வாடுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஓடியில சான்சஸ் கிடைச்சிச்சு. அவர் ஃபர்ஸ்ட் ஓடியில லைட்டா அவர் அடிக்க போற பாலு நம்ம சேம் பிளட் லெவல் பிரிஸ் அந்த கிளாஷ பிடிச்சிட்டாரு. ஏன்னா இன்னொரு 3-4 மாசத்துல நம்ம எல்லாருமே ஒன்னாதான் உட்கார போறோம். சோ பாக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் ஓடியில அப்படி. அதுக்கு ஒரு ரிவெஞ்ச் நடந்தது தெரியல, பாத்தீங்களா? அது அவரு நான் பார்த்தேன். அவரு வந்து டீப் மிட் விக்கெட்ல சவுத் ஆப்பிரிக்கால இருந்து பாயிண்ட் சொல்லிடலாமா? சவுத் ஆப்பிரிக்கால இருந்து போலிங் கொஞ்சம் அவங்களுக்கு ரொம்ப வீக்கா தான் தெரியுது எனக்கு தெரிஞ்சு. அவங்க அந்த 2023 ரபோடோ கிடையாது, அப்புறம் வந்து ஜெரால்டு கோட்ஸ் கிடையாது, லிசார்ட் வில்லியம்ஸ் கிடையாது, இல்ல. இப்பவுமே இந்த சீரிஸ் நடந்துட்டு இருக்கும்போது இந்த ஆண்ட்ரே பெர்கருமே செகண்ட் ஓடியில் இன்ஜுரி ஆனாரு. சோ பவுலிங் அவங்களுக்கு சுத்தமாவே இல்ல. பியூர்லி ஆல்ரவுண்டர்ஸை பேஸ் பண்ணி ஒரு டெஸ்ட்டுக்கு ஆடக்கூடிய பிளேயர்ஸை வச்சுதான் இங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்களே தவிர அந்த பேட்மேன் எல்லாம் வந்து ப்ராப்பர் ஓடி பவுலர் கிடையாது. அவர் ஒரு T20 தான் அவரை யூஸ் பண்ண முடியுமே தவிர ஓடிக்கு அவரை யூஸ் பண்ணக்கூடாது. அவர் அந்த அளவுக்கு கேலிபர் கிடைக்கல. சோ அவங்க கிட்ட பவுலிங் ஆப்ஷன்ஸ் இல்ல. அவங்க எதுவும் குத்த சொல்றதுக்கு இல்ல. அவங்க கிட்ட இருக்கிற எல்லாமே வரிசை இன்ஜுரி ஆனா அவங்க என்னதான் பண்ணுவாங்க? இந்த சீரீஸ்ல எக்கச்சக்க இன்ஜுரிஸ். அப்புறம் பேட்டிங் சைடு வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், மேத்யூ பிரெட்ஸ்கான ஒரு பிளேயரு SA20ல நான் முதல் வாட்டி பார்த்தேன் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்க்கோ ஆடும்போது. அப்போ வந்து எப்படி தெரிஞ்சாருன்னா ஜேக் ஃப்ரேசர் ஃபிளாஷியா ஆடக்கூடிய பிளேயரா பார்த்தேன். ஆனா இப்ப பார்த்தேன்னா ஓடிஏல லைக் அப்படியே ஒரு காப்பி ஜெராக்ஸ் ஆஃப் ஏபி டிவிலியர்ஸ் மாதிரி கண்ட்ரோல் பண்ணி ஆடுறாரு. இன்னிங்ஸை கண்ட்ரோல் பண்ணி ஆடுறாரு. ஸ்பின்னர்ஸா பக்கவா ஆடுறாரு எனக்கு தெரியுது டீம்ல. நீங்க சொன்னீங்க மேத்யூ, நானும் பேசலான்னு தான் இருந்தேன். மேத்யூ பிரிஸ்கி அவர் வந்து என்ன கேட்டீங்கன்னா ஜாஸ் இங்கிலீஷ் மாதிரி ஆடுறாரு. அந்த மிடில் ஆர்டர்ல ஜாஸ் இங்கிலீஷ் வந்து எப்படி ஆஸ்திரேலியா டீம் எடுத்துட்டு போறா அந்த மாதிரி அப்படியே நகர்த்தி மேட்சை கொண்டு போறாரு. அவரோட ஆவரேஜே ரொம்ப நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு. 40+ அவரோட ஆவரேஜ் ஓடிஸ்ல 70 வச்சிருக்காரா? இதெல்லாம் நம்ம விராட் கோலி சொல்லும் போதுதான் பார்ப்போம். அதான் அவருக்கு 11 இன்னிங்ஸ்ல 850s அது வந்து பெரிய டான் பிராட்மேன் வேற ஒரு ரெக்கார்டு அது ஓடிஐல எனக்கு தெரிஞ்சதுதான். ஆமா. மேத்யூ பிரிஸ்கி பத்தி சொல்லணும்னா இவ்வளவுதான். அவரு நல்ல ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். ஓடிஐக்குன்னு கரெக்டா அவர் செதுக்கி வச்சுக்கலாம். நம்ம ஓடிஐக்கு ப்ராப்பர் பேட்ஸ்மேன் அவரு. ஆமா, கரெக்டா அந்த கேம் எடுத்துன்னு போற ஸ்பின் ஆடக்கூடிய எபிலிட்டி. ஏன்னா இந்த டீம்ல நான் ஒரே ஒரு விஷயம் பார்த்தேன். இந்த சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல ஷார்ட் பால்ஸ் கொஞ்சம் போடுறாங்க நம்ம ஸ்பின்னர்ஸ் எல்லாம். அவங்க போடும்போது இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அங்க சவுத் ஆப்பிரிக்கால எப்படின்னா பால் கொஞ்சம் பவுன்ஸ் ஆகும். இங்க வந்து எப்படின்னா பால் கொஞ்சம் கீழே இறங்குது. அது குல்தீப் யாதவ் வந்து டால் கிடையாது. அவரை வந்து என்ன பண்றாங்க, ராக் பேக் பண்ணாத அப்படியே ஃப்ரண்ட் ஃபுட்ல நின்று அப்படியே அடிக்க பார்க்கும்போது என்ன பண்றாங்கன்னா கீழே இருந்து மேல போல, மேல இருந்து கீழே இருந்து அடிக்கிற மாதிரி அடிச்சு ஒரு ஆஃப் ஹார்ட்டடா அடிச்சு கேட்ச் எல்லாம் நிறைய. ஆனா அது பிரெட்ஸ்கி அது பண்ணல. பிரெட்ஸ்கி வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் மாதிரி கொஞ்சம் லோவா இருக்காரு. அந்த பால் கீழே இருந்து மேல அடிக்கிறாரு. குல்தீப் யாதவ் நல்லாவே ஆடினாரு. அவர் டிராக்கிள் பண்றாரு. மீதி பேட்டர்ஸ் எல்லாமே சொல்ல போனா குல்தீப் யாதவ் கிட்ட கொஞ்சம் தனி இடத்துவம் தான். எப்படியோ ஆடினாங்க, பேஸ் பண்ணி ஆட்டாங்க கடைசியில எப்படியோ. அதனாலதான் அவர் இவ்வளவு விக்கெட் எடுத்துக்காரு. ஃபர்ஸ்ட் ஓடியிலேயே 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இப்போ இன்னைக்கு முடிஞ்ச தேர்ட் ஓடியிலுமே 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. சோ நம்ம அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டியதான். அவரை யாருமே கணிச்சு ஆட மாட்டேங்கிறாங்க. சவுத் ஆப்பிரிக்கன் பிச்சுக்கு ஏத்த மாதிரி ஆடுறாங்க. அதனாலதான் இவ்வளவு ஹையஸ்ட் விக்கெட் எடுத்திருக்காரு இந்த சீரீஸ்ல.
ஓகே, ஆல்ரவுண்டர் பக்கத்துல மட்டும் சொல்லிட்டு அடுத்த செகண்ட் வீடியோ போயிடுவோம். ஆல்ரவுண்டர் வீடியோ பாத்தீங்கன்னா மார்க்கோ யான்சன் ஒரு மாதிரி பயங்கரமா மாறிட்டு இருக்காரு. என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? நல்ல ஆயிட்டு இருக்காரு யான்சன். மார்க்கோ யான்சன் போன ஐபிஎல்லுமே நான் ரொம்ப ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு சீரிஸ் ஏதோ நடந்துருச்சு, எனக்கு எந்த சீரிஸ்னு ஞாபகம் இல்ல. அதுலதான் அவரோட பிரைஸே ஏறிச்சு. 7 கோடி கொடுத்து பிபிஎஸ் வாங்குறதுக்கு காரணமே அதுதான். அங்கேயுமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தாரு. அதே ஃபார்ம் இங்க கண்டினியூ பண்ணாரு, டெஸ்ட்லயுமே கண்டினியூ பண்ணாரு, ஓடிஸ்லயுமே கண்டினியூ பண்றாரு. முக்கியமா சப்கான்டினென்ட் பிச்சர்ஸ்ல எல்லாம் ரொம்ப நல்லா அவர் பண்றாரு. இப்போ நம்ம மார்க்கோ யான்சனை பத்தி மட்டும் பேசுறோம். கார்பின் பாட்ச் அவரோட யாக்கர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு கன் மாதிரி அவரு டெத் ஓவர்ல யாக்கர்ஸ் போடுறாரு. பெருசா ரன்ஸே லீக் பண்ண மாட்டேங்கிறாரு. டெத்ல ஒரு 3 ஓவர் போடுறாருன்னு வைங்களேன், பெருசா ரன்ஸே லீக் பண்ண மாட்டேங்கிறாரு கார்பின் பாட்ச். அப்புறம் அவங்க 2 பேருமே ஒரு காம்போவாவே கிடைச்சிடுறாங்க இந்த சீரீஸ்ல, இந்த ஓடி சீரீஸ்ல. கார்பின் பாட்ச் வந்து ஒரு 10 ஓவர் போடுறாரு, இவரும் 10 ஓவர் போடுறாரு. அவருமே வந்து டவுன் தி ஆர்டர்ல வந்து ஒரு நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சு பேட்டிங் பண்றாரு. கார்பின் பாட்சோட ஆவரேஜே வந்து நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு ஓடியை பொறுத்த வரைக்கும். 50 பக்கத்துல வச்சிருக்காரு நினைக்கிறேன். அவரு நியூ டு இன்டர்நேஷனல் கெரியர். ஆமா. ஸோ நம்ம மும்பை இந்தியன்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கும்போது நம்ம சொல்லியிருந்தோம், ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ஒரு யாக்கர் போடுற மாதிரி டெத் ஓவர் போடுற மாதிரி ஒரு பிளேயர் இல்லைன்ட்டு. கார்பின் பாட்ச் ஒரு நல்ல ஆப்ஷன் ட்ரெண்ட் போல்ட்டுக்கு பேக்கப்புக்கு. ஸோ அவங்க வந்து கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, நான் எனக்கு வந்து ஃபாரின் பிளேயர் தான் வேணும் பேக்கப் அப்படின்ட்டு. இனிமே அவங்க ஃபுல் ஃப்ளோ இந்தியன் பிளேயர்ஸ்க்கே போயிடலாம். அவங்க நோட் பண்ணிருப்பாங்க கார்பின் பாட்சோட டெத் பவுலிங்க. ஸோ அவங்க அடுத்த வரக்கூடிய வேர்ல்டு கப்புக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு பெரிய டென்ஷன் இருக்காது, டவுன் தி ஆர்டர் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்ட்டு. பர்கர்லாம் ரன் அடிக்கிறாரு. பேட்டிங்கும் ஆடி இருக்காரு பயங்கரமா. ஆமா, 67 ரன்ஸ். யான்சன் வந்து ஒரு 70 ரன்ஸ். அஜய் சொன்ன மாதிரி பாஷ் வந்து 67 அடிச்சிருந்தாரு. அதான் கொஞ்சம் பயத்தை இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் ஓடியில எனக்கு தெரிஞ்சு அதான் சொல்லணும். ஒன்லைன் பாயிண்ட்னா விராட்டோட செஞ்சுரியில வந்து அவர் விக்கெட் போனதுமே உட்கார்ந்துட்டாரு கீழே வருத்தத்துல. ஆமா ஆமா, அதான் இதுவாயிடுச்சு. குல்தீப் விராட் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பாங்க இந்தியா. அது 17 ரன் மார்ஜின் தான். ஓகே, நம்ம அப்படியே செகண்ட் ஓடி ஓகே, நம்ம செகண்ட் ஓடிஐ என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செகண்ட் ஓடிஐ வந்து ராய்ப்பூர் ஸ்டேடியம்ல தான் நடந்திருக்கு. இங்கேயுமே சவுத் ஆப்பிரிக்கா நாங்க பவுலிங் சூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு பவுலிங் சூஸ் பண்ணாங்க. ஓகே, பவுலிங் சூஸ் பண்ணதுல ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன இந்தியா 358க்கு 5 விக்கெட்ஸ், 50 ஓவருமே ஆட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா வந்து 362க்கு 6 விக்கெட், 49.2 ஓவர்ஸ்ல வந்து முடிச்சிட்டாங்க ஆக்சுவலா மேட்ச. சவுத் ஆப்பிரிக்கா தான் இந்த மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. ஓகே, செகண்ட் ஓடிஐ பத்தி உங்கள் கருத்து? செகண்ட் ஓடியே ரன் ஃபீஸ்ட். சொல்ல போனா ஒன்லைன் ஒரு வார்த்தை சொன்னா ரன் ஃபீஸ்ட். 350 ஒருத்தன் அடிக்கிறான், இன்னொருத்தன் 350 திருப்பி சேஸ் பண்றான். இந்த மாதிரி நம்ம ரொம்ப பார்த்தது இல்லை. மோஸ்டா வேர்ல்ட் கப்ஸ் தான் பார்க்க மாட்டோம். இந்த மாதிரி பைலேட்ரல் சீரீஸ்ல தான் நடக்குது இந்த மாதிரி சேஸ்லாம். இதெல்லாம் வேர்ல்டு கப்ல நடந்ததுன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கேம்லாம். ஏடன் மார்க்ரம் தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச் ஓடி செகண்ட் ஓடிஐல. ஆமா, ஜெய்ஸ்வால் வந்து ஃபர்ஸ்ட் ஓடியிலும் சரிதான், செகண்ட் ஓடியிலும் சரிதான். அந்த T20 மாதிரி அந்த ரன்ஸ் ஸ்கோர் பண்றதுல தான் இருந்தாரே தவிர, அவர் வந்து ஒரு பால் ஆடிட்டு ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ்ல இருக்கணும்னே அவருக்கு பார்க்கல. பேட்டை சும்மா விட்டுட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஓடியிலுமே சரிதான். ஆண்ட்ரே பர்கர் வந்து டிஃபென்ஸ் ஆட போகும்போது அந்த பாலே விட்டுருக்கலாம், லீவ் பண்ணி விட்டுருக்கலாம். இந்த டிஃபென்ஸ் ஆட போய் எட்ஜ் ஆகி கீப்பர் கேட்ச் ஆயிரும். இங்கேயுமே அப்படிதான் பவுன்சர் பால போய் அடிக்க போவாரு. டெம்ட் ஆகி பவுன்சர் பால் அடிக்க போவார், கொடை கிளம்பி கேட்ச் ஆயிரும். ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் 2 ஓடியிலுமே வந்து இந்த தப்பு தான் பண்ணிட்டு இருந்தாரு. டெம்ட் ஆகி ஆடினாரு. ஆனா தேர்ட் ஓடியில அந்த தப்பை பண்ணல. ஸோ அதனாலதான் தேர்ட் ஓடியை அவங்க பொறுமை வந்து அவர் நம்ம அங்க வரும்போது பேசலாம். அங்க செஞ்சுரி போட்டாரு அவரு. இப்போ இங்க செகண்ட் ஓடியை கேட்டீங்கன்னா இங்கேயுமே வந்து 22 ரன் தான் ஜெய்ஸ்வால் அடிச்சிருக்காரு. கோலி அதே செஞ்சுரி ஃபார்மா வந்து கண்டினியூ பண்ணிட்டு வந்தாரு. அதான் நான் சொன்னேன், 2027 வந்து அவருக்கு நம்பர் 3 ஸ்பாட் வந்து ஃபிக்ஸ். அவருக்கும் சரிதான், ஓப்பனிங் ரோஹித்துக்கும் சரிதான். நம்பர் 3 அவங்க 2 பேரும் வந்து ஃபிக்ஸ். அந்த இடத்துல மாத்த மாட்டாங்க. ருத்ராஜ் கைக்வாட் அவரோட மெயின் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவரோட உழைப்பு, அவர் வந்து டொமஸ்டிக்ல ஆடின உழைப்பு எல்லாமே சேர்த்து இங்க ஒரு இது கிடைச்சிருக்கு. அவரு இனிமே அடுத்தடுத்து நம்ம சொன்ன மாதிரி லாங்கர் ஃபார்மேட்ஸ்ல எல்லாத்திலுமே ருத்ராஜை வந்து கன்சிடர் பண்ணியே ஆகணும். T20 விட்டுருங்க, லாங்கர் ஃபார்மேட் டெஸ்டா இருக்கட்டும், ஓடியா இருக்கட்டும், கன்சிடர் பண்ணியே தான் ஆகணும். நம்பர் 4 அவருக்கு கையில தூக்கி கொடுத்துருங்க. அவர் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போறாரு. நெக்ஸ்ட் ராகுல் சொல்லி ஆகணும். அது வந்து
இப்போ அவர் லிட்டரலி வந்து ரிஷப் பந்த் ஆடிட்டு இருந்த பிளேஸ் தான் அவர் வந்து ஆக்குபை பண்ணிருக்காரு. ரிஷப் பந்துக்கு முன்னாடி யார் ஆடிட்டு இருந்த அந்த ஸ்பாட்டை வந்து எம்எஸ் தோனி ஆடிக்கிட்டு இருந்தாரு. எம்எஸ் தோனிக்கு அப்புறம் ரிஷப் பந்த், ரிஷப்க்கு அப்புறம் வந்து கேஎல் ராகுல். சோ இப்போ எடுத்துக்கிட்டே அவரால் எங்க வேணாலும் ஆடலாம். என்ன ஒன் டவுன் ஆகி இறக்கி விடு நான் ஆடுறேன், என்ன ஓப்பனிங் இறக்கி விடு நான் ஆடுறேன், நான் இப்போ டவுன் தி ஆடலாம் ஆடுறேன். அங்க போய் அவர் பெர்ஃபார்ம் பண்றாரு. சில பேர் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. சோ அவர் வந்து ஓல்ட் பால் கொஞ்சம் ஆக ஆக வந்து 6-4 அடிச்சு அவர் ரொம்ப ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுறாரு. கன்சிஸ்டன்டியாவும் இந்த நம்பர் ஆர்டர்ல கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்றாரு அவரு. சோ அதை நம்ம அப்ரிசியேட் பண்ணி ஆகணும். இங்கேயும் அதே தப்பு தான் பண்ணா. இந்தியா வந்து ஒரு சிறப்பான விஷயம் ஒண்ணு பண்ணாங்கன்னா, அவங்க எப்பயும் பண்ணக்கூடியது கேட்ச் ஒண்ணு கை மேல ஒரு கேட்ச் வந்தது, அது விட்டாங்க. அதுதான் பேட்டிங்ல லோ ஆன் கான்பிடன்ஸ் வந்து ஜெய்ஸ்வாலுக்கு, ஃபீல்டிங்லயும் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தது. ஈஸியான கேட்ச் தான் புடிச்சிருக்கலாம் இன்டர்நேஷனல் லெவல்ல, பட் மிஸ் பண்ணிட்டாரு. கொஞ்சம் பால் கொப்பிளிச்சிச்சு, கரெக்டா உள்ள போய் 6 போகுது. அதனால வந்து மார்க்ரம் வந்து அங்கிருந்து டேக் ஆன் பண்ணாரு டக்குன்னு. ஒரு 10 ஓவர் வரைக்கும், ஒரு 50 போடுற வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவா ஆடிட்டு இருந்தாரு. ஒரு 80 பால்ஸ்ல எவ்வளவோ அடிச்சிருந்தாரு 50. அடுத்த ஒரு 60 ரன்ஸ் வந்து நோ டைம்ல டக்கு டக்குன்னு அடிச்சிட்டாங்க. ஏன்னா பவுமா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நின்ட்டாரு அவரு. அவர் ஒரு பக்கம் பாய் போட்டு படுத்துட்டாரு லிட்டரலா சொல்லலாம். எவ்ரி பால் டாட் பால் ஆடாத சிங்கிள் எடுத்துட்டே இருந்தாரு. அதுல வந்து இந்தியன்ஸ் கொஞ்சம் ஃபீல்டிங் ஆயிடுச்சு செகண்ட் மேட்ச்ல பார்த்தோன்னே. ஓகே, டிவால் பிரேவிஸ் என்ன கேட்டீங்கன்னா, நான் ஒரு அங்க மேட்ச் கண்டக்ட் பண்ற ஒரு பர்சன், அவார்ட்ஸ் கொடுக்குற பர்சன்னா நான் மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டு கொண்டு போய் டிவால் பிரேவிஸ் கையில தான் கொடுத்துருப்பேன். அவர் தான் ஆக்சுவலி கேம் சேஞ்சர். அந்த ஒரு அந்த எங்கேயோ இருந்த பால்ஸ்ல இருந்த மேட்சை எங்கேயோ கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு அவர் போயிட்டாரு. அஸ் யூசுவல் அவர் அதான் பண்றாரு. அவர்கிட்ட இன்னுமே அந்த ஒரு இது வரல, மெச்சூரிட்டி வரல. மேட்சை லாஸ்ட் வரைக்கும் நின்று ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும்னு. ஆனா அவரோட வேலை என்னவோ அதை பண்ணிட்டு போய் மேபி ஃபியூச்சர்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக நின்று நிதானமா மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாரு. ஸோ என்ன கேட்டீங்கன்னா, இப்போ வரையும் அவரோட ரோல் அதுதான் அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்சம் பினிஷ் பண்ற மாதிரி வந்தாருன்னா நமக்கு நல்லது. டெட்லி ரொம்ப 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 டெட்லி நம்பர் 1 ஐசிசி பேட்டர் கூட ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு டிவால் பிரேவிஸ். அவரோட தாட்ஸ் பாத்தீங்கன்னா, அவர் மொத்த பவருமே இந்த ஏரியால இருந்து எடுக்கிறாரு. அவரு இந்த ஏரியாக்கு தான் பவர் கொடுக்குறாரு. இந்த ரிஸ்ட் இந்த ஏரியால தான் பவர் கொடுத்து அடிக்கிறாரு அவரு. அதனாலதான் அவர் வந்து நோ லுக் ஷாட்ஸுமே ஈஸியா அடிக்க முடியுது. அவரால் நோ லுக் ஷாட்ஸுமே ஈஸியா அடிக்க முடியுது. இந்த ஏரியாக்கு பவர் கொடுத்தா மட்டும்தான் நோ லுக் ஷாட்ஸ் ஈஸியா அடிக்க முடியும். அந்த ரிஸ்ட்டை வச்சு தட்டி விட முடியும். சோ என்ன கேட்டீங்கன்னா, அவர் வந்து ஒரு ஜெனரேஷன் ஒன் டேலண்ட். ஒரு டிவிலியர்ஸ் எப்படியோ அதுக்கப்புறம் ஒரு பிளேயர்னா அவர் தான். அது நெக்ஸ்ட் வந்து மார்க்ரமோட செஞ்சுரி. அவரு ஸ்டார்ட் நின்று நிதானமா ஆடி எடுத்தாரு. ஸ்பின்னர்ஸ் வரும்போது டேக் ஆன் பண்றாரு. ஃபாஸ்ட் பவுலிங் போடும்போது ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணி பிரெட்ஸ்கி கையில கொடுத்துறாரு. ஸ்பின்னர்ஸ் வரும்போது இவர் டேக் ஆன் பண்ணிடுறாரு. சோ அவருமே ஒரு நல்ல இன்னிங்ஸ் தான் ஆடி இருக்காரு. அஸ் யூசுவல் ஒரு ஓப்பனரா ஆடி நல்லா இன்னிங்ஸ் பண்ணிருக்காரு. பவுலிங் கேட்டீங்கன்னா சொதப்பிட்டாங்க. அங்க பிரசித் கிருஷ்ணா வந்து ரொம்ப 2 விக்கெட் எடுத்திருந்தாலும் பவுலிங்ல வந்து 85 ரன் கொடுத்து அவரு சொதப்பிட்டாரு. 85 runs, 8 overs, 85. ஆமா, செஞ்சுரி போட்டு இருந்திருப்பாரு. இன்னும் எக்ஸ்ட்ரா ஓவர் கொடுத்திருந்தாங்கன்னா செஞ்சுரி போட்டு இருந்திருப்பாரு அவருமே. பாயிண்ட் ஷார்ட் பால்ஸ் போறாரு. பட் சவுத் ஆப்பிரிக்காலயே எனக்கு தெரிஞ்சு இதே மாதிரி ரன்ஸ் போனாருன்னா கஷ்டமா இருக்கும் இவரை ஸ்குவாட்ல வச்சுக்கிறதுக்கு. ஏன்னா கண்ட்ரோல் இல்லாத ஷார்ட் பால் போனா அதுக்கு உமரான் மலிக்கே ஆடலாமே. கரெக்ட். உமரான் மலிக் அவருக்கு கொடுக்கணும், அடுத்தடுத்த சான்சஸ் கொடுப்பாங்க. உமரான் மாலிக்கு ஓடிஏல ஃபர்ஸ்ட் கொடுத்து ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, ஹர்ஷ்தீப் சிங் வந்து அவரு ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. பெருசா நம்ம டெட்லி எல்லாம் இல்ல. அவருக்கு டெத்ல பால் கொடுக்கல. டெத்ல வந்து மேக்ஸிமம் இவங்க தான் போடுறாங்க. ஹர்ஷித் ராணாவும் பிரசித் கிருஷ்ணாவும் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவரு ஒரு பவர் பிளேயர் போட்டு ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுத்துட்டு போயிட்டே இருக்காரு. டிவால் பிரேவிஸ் வரும்போது ஒரு பவுண்டரிஸர் போட்டு அட்டாக் பண்ண பாக்குறாரு. இருந்தாலுமே அங்கேயுமே அவரு டேக் ஆன் பண்ணிடுறாரு டிவால் பிரேவிஸ். இன்னொன்னு வந்து ஃபர்ஸ்ட் ஓடியில வந்து டிவால் பிரேவிஸ் ஹர்ஷித் ராணா வந்து டிவால் பிரேவிஸ் விக்கெட் எடுக்கும்போது அவர் வந்து இந்த ஐபிஎல் பிசிசி கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து அந்த ஒரு ரூல்ஸ் வந்து பிரேக் பண்ணிருப்பாங்க. அதுக்குமே அவங்க வந்து இது பண்ணிருப்பாங்க. அதுக்கு ஒரு ரிவெஞ்சா செகண்ட் ஓடியில வந்து டிவால் பிரேவிஸ் வந்து அதுக்கு என்ன பண்ணணும் பண்ணி கொடுத்துட்டாரு. அவரோட ஒரு ஓவர்ல 2 சிக்ஸ் அடிச்சாரு. நான் அந்த ஃபர்ஸ்ட் ஓடி முடிஞ்சிருக்கேன். நான் சோசியல் மீடியால ஒண்ணு படிச்சேன். டிவால் பிரேவிஸ் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான பையன்பா, என்னைக்கா இருந்தாலும் அவனுக்கு திருப்பி தருவான்ட்டு. செகண்ட் ஓடியிலேயே அதை கொடுத்துட்டாரு அவரு ஹர்ஷித் ராணாக்கு. ஆமா. சோ இதுதான் அங்க ஒரு மேட்சப்னா இதுதான். இந்த மேட்சப் நம்ம பேசலாம். டிவால் பிரேவிஸ் வெர்சஸ் ஹர்ஷித் ராணா. ஐபிஎல்ல நல்ல மேட்சப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். பையன் வரட்டும், செஞ்சு விட்டுலாம். எனக்கு வந்து பிரேவிஸ் சொன்னோடனே ஒரு ஞாபகம் வருது. ஹென்ரி கிளாசன் மாதிரியே இருக்கு அவன் பேட்டிங் பாக்குறதுக்கு. நோ லுக் ஷாட்டுக்கு சொல்ல, அந்த டைமிங் சொல்றேன்.
பவர் ஹிட்டிங் கொஞ்சம் இருக்கு. பட் ஆனா அந்த கிளீனா அடிக்கிற அந்த என்ட்ரி கிளாஸ் அந்த மாதிரி என்ட்ரி கிளாஸ் அடிச்சு பாத்திருக்கீங்களா? கிளீனா இருக்கும் ஷாட்ஸ் எல்லாமே. அந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போட்டா அப்படியே அங்கிருந்து தூக்கி விடுவாப்ல. ஸ்பின்னர்ஸ் வந்து போட்டா பேக் ஃபுட்ல டக்குன்னு ராக் பேக் பண்ணி அடிப்பாங்க. மார்க்கிற மாதிரி கொஞ்சம் ஆஃப் ஹார்ட்டடா அடிச்சு கேட்ச் வராது. சோ ஆனா செகண்ட் மேட்ச பத்தி சொல்ல போனா ரன் ஃபீஸ்ட். இந்த மேட்ச பார்த்து நான் என்ஜாய் பண்ணேன். இந்தியா தோத்துருந்தாலும் 350 ஒருத்தர் அடிக்கிறாரு. அதை திருப்பி இன்னொருத்தர் அடிக்கிறாரு. பயங்கரமா இருந்தது. நெக்ஸ்ட் செக்மெண்ட் தேர்ட் ஓடிஐ பத்தி பார்க்கலாம். தேர்ட் ஓடிஐல என்ன நடந்துச்சு? ஓடி வந்து வைசாக் ஸ்டேடியம்ல தான் நடந்துச்சு. இந்தியா வந்து டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்தாங்க. ஓகே, அந்த மேட்ச்ல ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 270 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. செகண்ட் பேட்டிங் ஆடின இந்தியா எத்தனை மேட்ச் டாஸ் லூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டா 21 வாட்டி லாஸ் பண்ணிருக்காங்கப்பா. 21 வாட்டி டாஸ் லாஸ் பண்ணிருக்காங்க. KL ராகுல் சொன்னாரு இந்த இதுல, நான் வந்து காயின் 20 விட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு சிரிப்பு தான் வருது அதப்பா கேட்டாலே. லெஃப்ட் ஹேண்ட்ல போட்டாரு காயினை. எப்பவுமே ரைட் ஹேண்ட்ல போட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல போட்டு பார்த்தாரு. கிடைச்சிச்சு. கடைசி இந்த வாட்டி டாஸ் வின் பண்ணிட்டு போலிங் எடுத்தாங்க. எப்பலாம் அடி இந்த வாட்டி டியூ வராது. அவங்களுக்கு அங்கே தெரிஞ்சு போச்சு மேட்ச் வின்னு அப்படின்ட்டு குதிச்சுட்டாரு. கடைசி தரானால குதிச்சாச்சு. இவருமே இப்படி பண்றாரு கை அப்படின்ட்டு கம்பீரெல்லாம் திரிகிறாருங்க உட்காந்து. ஓகே, சவுத் ஆப்பிரிக்கா வந்து 270 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஆல் அவுட் 47.5 ஓவர்ஸ்லயே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட் பேட்டிங் ஆட வந்த இந்தியா வந்து 271 ரன்ஸ் அடிச்சு ஒரே விக்கெட் லாஸ் பண்ணி 39 ஓவர்ஸ்லயே முடிச்சிட்டாங்க. 39.5 ஓவர்ஸ்ல முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலா இந்த மேட்ச் சீக்கிரமா முடிச்சனாலதான் இந்தியா வந்து இந்த சீரீஸை கைப்பற்றிட்டு ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வந்து டிகாக் சரியான மனுஷன்ப்பா அவரு. 106 ரன்ஸ் 89 பால்ஸ்ல ஸ்ட்ரைக் ரேட் வந்து சொல்றேன் பாரு 119.1. யசஸ்வி ஜெய்ஸ்வால் வித் பேட் வந்து 116 ரன்ஸ் அடிச்சிருக்காரு 121 பால்ஸ்ல. ஸ்ட்ரைக் ரேட் 95.87. பொறுமையா ஆடி இருக்காரு. லாஸ்ட் 2 ஓடிஐ அந்த தப்ப பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். செகண்டா வந்து ரோஹித் சர்மா 75 ரன்ஸ் 73 பால்ஸ்ல. ஸ்ட்ரைக் ரேட் 102.74. மூணாவதா வந்து கிங் கோலி 65 ரன்ஸ் 45 பால்ஸ்ல. ஸ்ட்ரைக் ரேட் 144.4. ஓடிஐ பத்தி உங்க கருத்துக்கள். சீரீஸை இந்தியா வின் பண்ணிட்டாங்க. பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்து யசஸ்வி ஜெய்ஸ்வால். பிளேயர் ஆஃப் த சீரீஸ் வந்து விராட். பேக் டு பேக் 100s. அதனால விராட்டுக்கு தான் போச்சு. பேக் டு பேக் 100s பிளஸ் ஒரு 50 வேற இந்த மேட்ச்ல குயிக்கா அடிச்சாரு. ஒரு 65 ரன்ஸ் நினைக்கிறேன் 45 பால்ஸ்ல. இந்த மேட்ச்ல ஒரு 3 6 நினைக்கிறேன். 3 6 6 4. ஆமா அதேதான். இந்த மேட்ச் வந்து உடலையே இந்த மேட்சும் பாஷ் போட்டாரு. பாஷ் யான்சரும் போட்டாங்க. மறுபடியும் இறங்கி வந்து ஸ்பின்னர் அடிக்கிறவங்க அடிச்சுட்டு இருந்தாரு. கடைசி மேட்ச் பார்க்கும்போது சாப்பிட பசி வந்துச்சுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். டக்கு மேட்ச முடிச்சுட்டு வீட்டுக்கு போலாம் கிளம்பிட்டாங்க எல்லாம். அதான் பிரச்சனை. அவங்க வந்து பாவமா பாக்குறாங்க சவுத் ஆப்பிரிக்கன் ஃபீல்டர் எல்லாம். எப்பா எங்களை எப்ப விடுவீங்க அப்படின்ட்டு மேட்ச் முடிஞ்சிச்சு வரும் இல்லையா. ஓகே, சவுத் ஆப்பிரிக்கா வந்து டிகாக் எப்போ இந்தியா டீம் கூட வந்து அவர் 50 போடுறாரோ அப்போ அவர் வந்து அதை 100 கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. எப்போ அவர் இந்தியா கூட தான் சொன்னாலே எப்போ இந்தியா கூட அவர் 50 போட்டாலுமே அதை 100 கன்வெர்ட் பண்ணிடுறாரு. அவர் வந்து ஒரு கன்சிஸ்டண்டா அவர் ஆடுறாரு. எப்போ ரிட்டையர்மெண்ட்ல இருந்து வெளியில வந்தாரு மறுபடியுமே டிகாக் வந்து ரொம்ப கன்சிஸ்டண்டா ஆடிக்கிட்டு இருக்காரு. விராட் கோலி ரொம்ப கன்சிஸ்டண்டா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 2 செஞ்சுரி ஒரு 50. நம்ம திரும்ப சொல்றதா அவருக்கு ஒரு ஸ்பாட் தான் 2027 வேர்ல்டு கப்ல இருக்குது. திலக் வர்மா இந்த மேட்ச் அந்த சேஞ்சு கொண்டு வந்துட்டாங்கப்பா. வாஷிங்டன் சுந்தர உட்கார வச்சுட்டு திலக் வர்மா கொண்டு வந்தாங்க. அவர் போடுறாரு 3 ஓவர் இவரும் போடுறாரு. இங்க 4 ஓவர் போட்டிருக்காரு. 3 ஓவர் போட்டிருக்காரு. அவர் போட்டு 3 ஓவர் இவரும் போட்டிருக்காரு. லீட் பண்ணல. 9 எக்கனாமிக்கல் தான் போயிருக்கு. இந்த சேஞ்ச் தான் பண்ணணும். வாஷிங்டன் சுந்தருக்கு எல்லா மேட்சுமே கொடுக்காம ஸ்பின் ட்ராக் எங்கேயும் அங்க மட்டும் கொடுங்க. வாஷிங்டன் சுந்தருக்கு அது டெஸ்டா இருந்தாலும் சரிதான், ஓடியா இருந்தாலும் சரிதான், ஒன் டே இருந்தாலும் சரிதான். ரொம்ப நல்ல பவுலிங் போட்டிருக்காரு. ஒரு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. குல்தீப் யாதவ் ஃபர்ஸ்ட் ஓடியிலையும் ஒரு 4 விக்கெட் ஹால், இங்கேயும் ஒரு 4 விக்கெட் ஹால் தான். மற்றபடி டீம் நான் சொன்ன பேக் டு வின்னிங் ட்ராக் இந்தியா ஆஃப்டர் லாட் ஆஃப் ட்ரால்ஸ் ஃப்ரம் டெஸ்ட் சீரீஸ். இதுக்கப்புறம் T20 நம்ம இதை எதிர்பார்க்கலாம். என்னோட கருத்து தான் நான் சொல்லி முடிச்சுட்டேன். தேர்ட் ஓடியோட ரிவ்யூ. நான் இனிமே இந்த மாதிரி வின்ஸ் வரணும்னு எதிர்பார்க்கிறேன். நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லிடுங்க.
எப்படியோ தேங்காய் உடைக்கிறத நல்ல பவுலிங் சொல்லிட்டீங்க. அது வரையும் சந்தோஷம் தான். ஓகே. வேற என்ன பண்றதுயா? பிரசித் கிருஷ்ணா வந்து அவரோட ஆக்ஷனே அந்த மாதிரிதான். அவரால் வந்து ஃபுல்லர் லென்ஸ் போடுறது ரொம்ப கஷ்டம் அவரோட ஆக்ஷன். ஏன்னா அவரு பால் போட்டு முடிக்கும் போது நீங்க பாத்துருக்கீங்களா, ஃபாலோ த்ரூ ஃபுல்லாவே இருக்காது. அவர் வந்து ஒரு மாதிரி சீக்கிரமா எழுந்துருவாரு. நெஞ்சிருவாரு பாலை போட்டுட்டு அந்த காலை வச்சு நெஞ்சு ஒரு மாதிரி தூள் குதிப்பாரு, ஒரு மாதிரி இப்படி வரும் பாலுக்கு. ஆமா, அது அதனாலே அவரோட ஃபுல்லர் லென்ஸ் போட முடியாது. அவர் போட்டாலே ஆமா. பேக் ஆஃப் லென்ஸ் தான் இருக்கும். அது வந்து கொஞ்சம் கரெக்டான லைன் லென்த்ல போட்டா ஓகே. பட் அவரும் கொஞ்சம் வேவாடா தான் போடுறாரு. அதான் பிரச்சனை. அதுல ரன்ஸும் சில டைம் போயிடுது, சில டைம் விக்கெட்ஸும் எடுக்கிறாரு நிறைய. அது நிறைய டெஸ்ட் மேட்சஸ் நிறைய சான்ஸ் கொடுத்தாங்க. அப்போ ஒரு ஃபெயில் ஆயிட்டாரு. அங்கேயும் சவுத் ஆப்பிரிக்கால தான் டெபு கொடுத்தாங்க, அங்கேயே ஃபெயில் ஆயிட்டாரு. மேட்சஸ்ல பெர்ஃபார்ம் பண்றாரு பிரசித் கிருஷ்ணா பொறுத்த வரைக்கும். ஒரு பேக்கப் போலரா வச்சுக்கலாம். மேபி ஹர்ஷித் ராணாக்கு ஒரு பேக்கப்பா வச்சுக்கலாம். சிராஜ் இல்லாத டைம்ல இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி ஆடுறாங்க. யாருக்கு அந்த ஒரு ஸ்பாட் கிடைக்க போகுது, அதான் வந்து கேள்வி. யாருக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க வேர்ல்ட் கப்ல? வேர்ல்ட் கப்ல என்ன கேட்டீங்க? யார் 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 யாரை கேக்குறீங்க? பிரசித் கிருஷ்ணா, ஹர்ஷித் ராணா தான். பும்ரா, ஜிஜி வரையும் ஹர்ஷித் ராணா தான். ஹர்திக் பாண்டியா, இவங்க 4 பேர் தான் ஹர்ஷித் ராணா, வாஷிங்டன் சுந்தர் இவங்க 2 பேரும் கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சு. கில்லு கேப்டன் அவர் வந்துருவாரு. இது 3 ஸ்லாட்டும் பில்லு பும்ரா எடுக்கலாம் திட்டுவாங்க. வழி இல்லப்பா. பும்ரா இல்லைன்னா இந்த பேரு பவுலிங் லைனப்பே அப்படியே பயங்கரமா இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு. அர்ஷதீப் இருக்கனால கொஞ்சம் காப்பாத்துறாரு ஓரளவுக்கு. பும்ராவுக்கு ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா அவரு ரொம்ப இன்ஜுரி கன்சர்ன் ஆகுறாரு. இந்த வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப் வேற வருது. ஸோ போட்டு ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கங்க ஆட வைக்கிறாங்க. அந்த மெயினான ICICI டோர்னமெண்ட்ஸ் வரும்போது எடுத்து முன்னாடி போட்டுருவாங்க. ஆமா, அதான். ஆனா இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு சொல்ல, ரன் ஃபீஸ்ட் பார்க்க நல்லா இருந்தது. மேட்சஸ்லாம் ODI சீரீஸ்லாம் எல்லாம் போர் அடிக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் இருந்தது. ஃபைனல் டியூலாம் வந்து அதெல்லாம் டிஃபிகல்ட் பண்ணாங்க. இப்ப 35 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு பால் தான் யூஸ் பண்றாங்க. அதனால ரிவர்ஸ் ஸ்விங்லாம் வந்து வரும் இதுக்கப்புறம் கேம்ல. நம்ம 2027 வேர்ல்ட் கப்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சவுத் ஆப்பிரிக்கா வந்து டெத் ஓவர்ஸ்ல அந்த பவர் ஹிட்டிங் கேம் இல்லாதனால இந்தியா கஷ்டப்படுவாங்களே எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. ஏன்னா இந்த இதுலயே இந்த பிச்சர்லயே நம்மளால பவர் கேம் காட்ட முடியல ஜடேஜாவால எக்ஸ்பீரியன்ஸ். KL ராகுலுமே டவுன் ஆர்டர்ல தானே ஆடுறாரு. ஹர்திக் பாண்டியா வந்துருவாரு. என்ன கேட்டீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர், திலக் வர்மா ஆடுறாங்க தேர்ட் ODIல. அந்த ஸ்பாட் அப்படியே வந்து ஹர்திக் பாண்டியாக்கு போயிடும். நான் சொல்றேன் என்னோட லைன் எப்படின்ட்டு. ஓப்பனிங் வந்து 2021 வேர்ல்டு கப்ல வந்து இல்ல ரோஹித் சர்மா ஓப்பனிங். அதுக்கப்புறம் வந்து விராட் கோலி. நம்பர் 4 வந்து இப்ப எனக்கு ஸ்ரேயஸ் ஐயர், ருத்ராஜ் கைக்வாடான்ட்டு நீ அடுத்தடுத்து வரக்கூடிய நம்ம ODIஸ்ல பார்த்து தான் டிசைட் பண்ண முடியும். நம்பர் 5 வந்து KL ராகுல், நம்பர் 6 வந்து ஹர்திக் பாண்டியா, நம்பர் 7 வந்து அக்சர் பட்டேல், நம்பர் 8 வந்து குல்தீப் யாதவ், நம்பர் 9 வந்து ஹர்ஷித் ராணா, நம்பர் 10 வந்து ஜஸ்பிரீத் பும்ரா, நம்பர் 11 வந்து மேபி ஒரு சிராஜ், இல்லைன்னா வந்து மறுபடியுமே வேற ஏதாச்சும் அதுக்குள்ளாடி ஏதாச்சும் ஒரு பவுலர்ஸ் உமரான் மாலிக் திரும்ப அவரோட பீக்குக்கு வந்தாருன்னா அவர் போயிடுவாரு சிராஜ் பேஸ்ல. ஸோ இப்படிதான் இருக்கணும் அவங்களோட 6 பவுலிங் ஆப்ஷன்ஸ் கிடைச்சிருக்கு. பேட்டிங்குமே நம்பர் 8 வரைக்குமே இருக்குது. நம்பர் 8, 7, 8 வரைக்குமே இருக்கு. அது போதும் ODI. பவர் ஹிட்டிங் இதுல நல்லா தான் இருக்கு. நம்பர் 5 KL ராகுல், நம்பர் 6 ஹர்திக் பாண்டியா, நம்பர் 7 வந்து அக்சர் பட்டேல். அக்சர் பட்டேல் நீங்க கொண்டு போய் ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தீங்க, இல்ல ஒரு வாஷிங்டன் சுந்தர் போய் ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இடிக்கும். அது எந்த பிளேயர் எந்த இடத்துல ஆட வைக்கணும். இது IPL கிடையாது, இது IPL இல்ல, ஷார்ட்டர் ஃபார்மேட் கிடையாது. இது வந்து லாங்கர் ஃபார்மேட். டெஸ்ட் ODI எல்லாமே லாங்கர் ஃபார்மேட். எப்பவுமே வந்து அந்த ஸ்பாட்டுக்கு ஒரு பிளேயர் இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் தான் நீங்க சான்சஸ் கொடுக்கணும். கம்பீர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு எவாலுவேஷன் ஆகுது. கீழே இருக்கிற பிளேயர்ஸை அந்த சுனில் நாராயண் மாதிரி ப்ரொமோட் பண்ற மாதிரி இங்க இந்தியன் பிளேயர்ஸும் அதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க வந்து கீழே இருந்து ப்ரொமோட் பண்ணி அங்க ஒர்க் ஆகும். அங்க ஷார்ட்டர் ஃபார்மேட் பிச்சர்ஸ் கரெக்டா IPL வரும்போது பிளாட் ட்ராக்கா மாத்தி விட்டுருவாங்க. வரவன் போறவன் எல்லாம் அப்படி அடிப்பான். இங்க அப்படியா? இங்க வந்து அப்படி கிடையாது. இங்க ODI சீரீஸ்ல அதான் சொன்ன, ODIஸ்ல வந்து இப்ப 35 ஹவர்ஸ்க்கு அப்புறம் முதல்ல எப்படி இருந்துச்சுன்னா 25 ஹவர்ஸ் ஒரு பால், 25 ஹவர்ஸ் இன்னொரு பால், அந்த 2 எண்டுக்கு சொல்லுவாங்கல்ல. அதுக்கு இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா 35 ஹவர்ஸ் வரைக்குமே 2 பால் யூஸ் பண்ணுவாங்க. 35 ஹவர்ஸ்க்கு மேல ஒரு பால் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு பால் யூஸ் பண்ணும்போது என்ன பிரச்சனை வரும்னா, இந்தியாவுக்கு ஏன் பவர் இல்லைன்னு நான் சொல்றேன்னா, ஹர்திக் பாண்டியா தவிர்த்து நம்ம கிட்ட 6 அடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இல்ல. அந்த லோவர் டவுன் தி ஆர்டர்ல வந்து இப்போ ஒரு 30 ரன்ஸ் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 15 பால்ஸ்ல
மாடர்ன் டே T20ல ஈஸி தான். பட் நம்ம கிட்ட அந்த பவர் இல்ல. ஹர்திக் பாண்டியா ஒருவேளை மிஸ்கியூ பண்ணி அவுட் ஆயிட்டாருன்னா காப்பாத்துறதுக்கு ஆள் இல்ல. அக்ஷர் பட்டேல் கேன் பிளே அந்த ஒரு எடுத்துட்டு போவார் கேம தட்டி ஆடி ஒரு சப்போர்ட் கொடுப்பாரு. வேர்ல்டு கப்ல பார்த்தோமே, ஹர்திக் பாண்டியா மிடில்ல இன்ஜூரி ஆயிட்டு போயிருவாரு. சம்பந்தமே இல்லாம பிரசித் கிருஷ்ணா வந்து ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்து உள்ள வதி வைப்பாங்க. ஆக்சுவலி அந்த இடத்துல வந்து அன்னைக்கே ஒரு பெரிய ட்ரால் என்னாச்சுன்னா, சிவம் துவே கொண்டு வந்திருக்கணும்னு ஒரு நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க. கொண்டு வரல. வெங்கடேஷ் ஐயரை உள்ளாடி கொண்டு வந்திருக்கலாம். ஒரு 1 2 ஓவர்ஸ் ஒரு 4 ஓவர்ஸ் அட்லீஸ்ட் போட்டிருப்பாங்க. கொடுக்கல. அந்த இடத்துல அன்னைக்கு பண்ண தப்புனால போயிடுச்சு லாஸ்ட் ஃபைனல். சூரியகுமார் யாதவும் சரியா பண்ணல. ஆமா. எனக்கு அதே பிரச்சனை தான் இப்ப நான் சொல்றேன். ஏன்னா நம்ம கிட்ட பவர் ஹிட்டிங் கேம் கிடையாது. பிளஸ் அவர் போயிட்டாருன்னா உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றேன்னா 7ல இருந்தே உங்களுக்கு வந்து டெய்லா ஸ்டார்ட் ஆயிடும். அங்கேயே வந்து இந்த குயிக்கா போடுற ஃபாஸ்ட் போலர்ஸ் யாரா ஐசர் விடுமையாலாம் ஸ்டெம்பை பார்த்து போட்டா 4 பேருமே காலி. அப்படியே தெரியுது. இப்போ 15 பால் ரன் வருது. 15 பால்ல 30 அடிக்கணும். நம்மளுக்கு 8 விக்கெட் இல்ல 8 விக்கெட் போயிடுச்சுன்னா இந்தியா டக்குனு அங்க இருந்து பேக்கெட் ஆயிடுவாங்க. அதான் ஒரு பிரச்சனை. சவுத் ஆப்பிரிக்கா கண்டிப்பா பவுன்சர்ஸ் போடுவாங்க டெய்லாண்டர்ஸ்க்கு. சோ இப்பவே நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி டீமோட எந்தெந்த பிளேயர்ஸ் எந்தெந்த ஸ்பாட்டுக்கு கரெக்டா டீமை செலக்ட் பண்ணி அவங்களை இப்பவே நம்ம வந்து அந்த ஸ்பாட்டுக்கு மென்டலி ப்ரிப்பேர் ஆக வைக்கணும். போட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா போட்ட விட்டுருவாங்க வேர்ல்டு கப்ல. ஸோ சப்போர்ட் அவங்க போட்டு மென்டலி அந்த இடத்துல சுப்மான் கில்லா ஓப்பனர், ரோஹித் சர்மா ஓப்பனர், விராட் கோலியா ஒன் டவுன், அந்த மாதிரி அவங்களுக்கு மென்டலி அந்த இடத்த இப்பவே ஸ்பாட்டை ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஓகே அப்படி பண்ணிட்டாங்கன்னா ஓகே. இந்த இடத்துல நம்ம தேர்ட் ஓடியில் ஒன்று மிஸ் பண்ணிட்டோம். ஜெய்ஸ்வாலுமே அவரோட மேடின் 100 போட்டிருக்காரு. அதை பேச விட்டுறோம்னு நினைக்கிறேன். அவருக்குமே வந்து என்ன கேட்டீங்கன்னா ஜெய்ஸ்வாலா ஒன் டேயும் ஓடிஐலையும் T20 யூஸ் பண்ணிக்கலாம். வேண்டாம் ஓடிஐ அவரு வேண்டாம். அவருக்கும் ஒரு ரெஸ்ட் தேவை. அவரை வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லாங்கர் ஃபார்மேட்ஸும் ஒரு ஷார்ட்டர் ஃபார்மேட்டும் கொடுத்து செட் ஆயிடுவாரு. என்ன கேட்டீங்கன்னா இவ்வளவு. ஆமா, இந்தியா கிட்ட பவர் கேம் லேக் ஆகுது. கம்பீர் வந்து கொஞ்சம் அந்த மியூசிக்கல் சேரை மட்டும் நிறுத்தினாருன்னா போதும் எனக்குப்பா. மியூசிக்கல் சேர் போயிட்டே இருக்கு எல்லாருக்கூடயும். ஒரு மேட்ச் நீ நம்பர் 4 ஆடு, இன்னொரு மேட்ச் நீ நம்பர் 6 போ, இன்னொரு மேட்ச் அக்ஷர் பட்டேல உள்ள நீ வெளியே உட்காரு, இன்னொரு மேட்ச் ஹர்ஷித் ராணாக்கு 3 மேட்சை கொடு. அந்த மாதிரி மியூசிக்கல் சேர் பண்ண வேணாம். ஒரு ராகுல் டிராவிட் இருக்கும்போது கொஞ்சம் கன்சிஸ்டன்டா இப்ப சிராஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பதான் டெவலப் பண்ணாரு நல்லா. அதுக்கு முன்னாடி வேவோடா அவரும் நிறைய போடுவாரு, டவுன் தி லெக்ஸ் போட்டு 4 அதுக்கப்புறமா அவர் வந்து கன்சிஸ்டன்ட் நீ தான் எல்லா மேட்சும் ஆட போற, உனதான் நம்ம ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்து அவரை இது பண்ணாங்க. அந்த மாதிரி ரெடி பண்ணோம், டீம் ரெடி பண்ணுவாங்களான்ட்டு நம்ம பார்ப்போம் வெயிட் பண்ணி. இந்த சீரீஸ் இதுல வந்து ஓரளவுக்கு எந்த குட் நோட் பாயிண்டோ இல்ல. இதுல இருந்து எத்தனை பேர் இருக்க போறாங்கன்னு தெரியல அந்த 2027ல. பாப்போம் அடுத்தடுத்து. இனிமே ஜனவரியில நியூசிலாந்து இருக்குல்ல, அந்த சீரீஸ்ல பார்த்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் எப்படின்னு. ஆமா, அதுக்கப்புறம் ஓடிஐஸே கிடையாது. அதான் பிரச்சனையே. கரெக்டா ஆடுறாங்க. மேபி 1 or 2 பிராக்டிஸ் கேம்ஸ் இருக்கும், அவ்வளவுதான். ஓகே, இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பாய் கைஸ். உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கு. கமெண்ட் செக்ஷன்லயும் நல்ல சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. எங்களோட வீடியோஸ்ல எதனா தப்பு இருந்தாலோ இல்ல வந்து எதாவது மிஸ்டேக்ஸ் நாங்க சரி பண்ண வேண்டியது இருந்தாலோ நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாங்க அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். மற்றபடி இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஓகே கைஸ், நான் உங்களை நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய். சைனிங் ஆஃப். We are பாய்.